Hi friends, welcome to Kobe Style Cooking. Today ரொம்ப டேஸ்டியான சைனீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா சிக்கன் மஞ்சூரியன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். சிக்கன், சர்க்கரை, மைதா, கார்ன்ஃப்ளவர், உப்பு, தண்ணி. இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்காக மாவு ரெடி பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 பிஞ்ச் சால்ட், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா கட்டி இல்லாமல் கரைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ரொம்ப ஊற்றிட்டோம் அப்படின்னா சிக்கனில் அது போட்டாகாது. அதனால் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வாங்கி வச்சுருக்க போன்லெஸ் சிக்கன் நான் 200 கிராம் எடுத்துருக்கேன். அதை எடுத்து அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை ஊற வைக்கணுங்க. இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா பாயில் ஆனதும் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதை ஒரு 2 or 3 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு தான் வேக வைக்கணும். ரொம்ப ஹையில் வச்சுட்டிங்க அப்படின்னா சிக்கன் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால் இந்த சிக்கன் மஞ்சூரியன் ரெசிபிக்கு சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும். அதனால் சிம்லேயே வச்சு நல்லா வேக விட்டுருங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா திருப்பி விடுங்க. இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான். நல்லா எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுருவோம். இப்போ மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், சுகர், பச்சை மிளகாய், குடைமிளகாய், வெங்காயத்தாள், பூண்டு, இஞ்சி, ஆயில், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், வாட்டர், உப்பு. இப்போ இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது சைனீஸ் ரெசிபி அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி இஞ்சி பூண்டு எல்லாமே சாப் பண்ணி தான் போடுவோம். கூடவே ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஆனியனை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சைனீஸ் ரெசிபி அப்படிங்கிறதுனால எந்த மசாலாவும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி சாஸ் மட்டும்தான் வச்சு செய்வாங்க. கூடவே நம்ம கேப்சிகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் 3 கலர் கேப்சிகம் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்திட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும் நம்மளுக்கு. கூடவே ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுக்கு வெங்காயம், கேப்சிகம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உப்பு பத்தல, அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதங்குற அளவுக்கு விட்டுருவோம். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே இப்போ நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ரொம்ப ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் சில்லி சாஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி கொஞ்சம் காரம், ரொம்ப ஸ்வீட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். கூடவே சோயா சாஸ் ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். சோயா சாஸ் அளவாக தான் ஆட் பண்ணணும். அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு அந்த கிரேவி பதத்துக்கு வரக்காக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கணும். இல்லைன்னா சுகர் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே எடுத்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பெரிய பெரிய பீஸாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் கட் பண்ணி போடுறதுனால போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான்.
நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.